ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு உமாஸ் ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷு சிக்கன் கபாப்புங்க. இதுக்கு 1 கிலோ போல் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கோம். நல்லா வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் ஒரு முட்டை சேர்த்துருக்கேன். 1.5 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திருக்கேன். இதுக்கு 2 பேக்கெட் கபாப் மசாலா சேர்த்துருக்கேன். இது ஒரு பேக்கெட் 20 கிராமுங்க. நான் 2 பேக்கெட் போல் சேர்த்துருக்கேன். 1 கிலோவுக்கு 2 பேக்கெட் போடணும். இன்னும் வேணும்னாலும் இன்னமும் போட்டுக்கலாம். இதில் காரம் உப்பு எல்லாமே இருக்கும். இருந்தாலுமே கூட நம்ம ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணால் நல்லா மிக்ஸ் ஆகாது. இதை கையிலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் மசாலா ஒன்றோடு ஒன்று சேர்ந்து அதில் ஊறும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரொம்ப கெட்டியாக தான் இருக்கும். அது மிக்ஸ் ஆக சிக்கனில் இருக்கிற தண்ணியே அதுக்கு சரியாக போயிடும். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி பேசணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் கலரே எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. இதில் நம்ம எக்ஸ்ட்ரா கலர் எதுவுமே சேர்க்கலை, சில்லி பொடியும் சேர்க்கலை. ஆல்மோஸ்ட் அதில் இருக்கிற மசாலாவே தான். எப்படி வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி தெரியுது இல்லைங்களா? இந்த பைண்டிங்க்காக ஒரு ஸ்பூன் போல் நாம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இது ஒரு பைண்டிங்காக மட்டும்தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு போட்டோம்னா இன்னும் கிறிஸ்பியாக வரும். எங்களுக்கு அரிசி மாவு வேணாம், நான் விட்டுட்டேன். நான் வெறும் கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும்தான் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். சேர்த்து ஒரு நல்லா போட்டு பிசைஞ்சு ஒரு 1/2 ஹவர் ரெஸ்ட்டில் விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்திக்கலாம். ஒரு பீஸாக தான் ஃப்ரெண்ட்ஸ் பொரித்து எடுக்கணும். என்னால் உங்களுக்கு பொரித்து எடுக்கிற வீடியோவை காட்ட முடியல. நான் பொரித்த பீசஸ் மட்டும்தான் வீடியோ எடுக்க முடிஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.